ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஹாலிடே லீவுக்காக போயிருந்தோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டரில் ஒகேனக்கல் இருக்குது. இன்னைக்கு ஒகேனக்கலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வெல்கம் டு பிகி பீஸ்ட். நாங்கள் கிளம்புன பிளேஸ்லேருந்து கரெக்டாக 1 hour அங்கே போய் ரீச் ஆகிருக்கு. இயர்லி மார்னிங்காகவே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிடே, அதனால் நல்லா ரஷ்ஷாகவே இருந்துச்சு, நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் இருந்து ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டாக போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தண்ணி கொட்டுறதை லாங்லேருந்து டாப் ஆங்கிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்தவங்க எல்லாம் அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபால்ஸோட வியூ பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பரிசல் ரைடுக்கு தான் போகிறோம். பரிசல் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 300, அந்த கால்குலேஷனில் 4 peopleக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 4 பேராக போனீங்கன்னா 1500, அதை விட லெஸ்ஸாவோ 1 or 2 peopleாவோ போனீங்களாலும் அந்த 1500 பே பண்ணால் மட்டும்தான் அந்த பரிசல் ரைடுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஹலோ மக்களே, வந்துட்டோம். பரிசல் போட்டிங்காக ஒகேனக்கல் வரைக்கும் வந்துருக்குறோம். வந்துட்டு என்ஜாய் பண்ணாமல் போயிடணும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏதோ நம்ம ஆள் பார்த்து கருணை காட்டினங்காட்டிக்கு வரலன்னு சொன்னவனே இழுத்து முடிச்சு போட்டு உள்ளே இழுத்து வந்துருக்கோம். பார்க்கலாம், இந்த ரைடு ஒரு 1 hour சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம். பல வருஷமாக வந்துட்டு இருக்கிறவரே இன்றைக்கி தான் வந்திருக்காரு கூட. பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கூடவே இருங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சுற்றி வரக்கு முன்னால் மட்டும் சொல்லிடுண்ணா, எல்லாத்தையும் பிடிச்சிக்கு வந்து. இந்த இடத்துல இருந்து நாங்கள் லைஃப் ஜாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேர் நாங்கள் அப்படியே பரிசலில் கிளம்பணும். நம்ம தொடங்கினதுலேருந்து கரெக்டாக ஒரு 200 meters பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணே வாங்கி துடு போடுது. பரிசல் ஓட்டுறவருமே பார்த்தீங்கன்னா பரிசலை தூக்கிட்டு நம்ம கூட தான் கொஞ்சம் நடந்து வருவார். ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா ஒரு பள்ளமாட்டு இருக்கும். அந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு பரிசல் ரைடே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலோட டாப் ஆங்கிள் இருந்து ஃபுல் வியூவும் பார்க்க முடியும். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. நம்மளை பரிசலில் கூட்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைனாக பரிசலோட அவங்க ஒரு சைடில் லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லைனில் நின்றுட்டு இருப்போம். பரிசலில் தண்ணிக்குள்ளே போட்டு ஒவ்வொரு பேட்சாக பார்த்தீங்கன்னா பரிசலில் கூட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஏன்னா இதை நான் வீடியோஸாக பார்த்தது, ரொம்ப க்ளோஸாக போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. பரிசல் ரைடிங் சொல்லி அந்த தண்ணி முன்னால் வந்து போகிற மாதிரி வந்தாச்சு. என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 4 பேருக்கு சேர்த்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தன் கேட்டால் நல்ல ஒருத்தர் லைஃப்பில் ஒன் டைமாவது வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக தாராளமாக வரலாம். எங்கள் கூட வந்தவங்க வர்றதுக்கு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வரணுமான்னு கேட்டாங்க. பட் வந்தாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுத்துறாட்டங்கப்பா, எல்லாம் எல்லாமே இங்கே இருக்குதுப்பா. இது குட்டி குட்டி தண்ணி வர இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், இப்போ அதுக்கு போகவே இல்லையண்ணா.
அங்கே போனால் பர்சனல் உள்ள போயிடும். இப்போ அவங்க போயிட்டு வந்தாங்க. அவங்க எங்கே போனாங்க? ஓரமாக தானே. அந்த இடத்துல படகு பிடிச்சா தான் இங்கே கிராஸ் ஆக முடியும், கல்லுக்கு டச் ஆகாம. சரிண்ணா 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 சரிண்ணா. அங்கே போகலன்னு சொல்லி கேட்டேன். அண்ணன் இருந்துட்டு அங்கே போனால் பழுதுலேயே தண்ணிக்குள்ளே போயிருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து சின்ன சின்ன ஃபால்ஸாக கொட்டுற இடத்துக்குலாம் ரொம்ப க்ளோஸாக கூப்பிட்டு போனாங்க. அந்த தண்ணியை கையில் டச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாகவே கூப்பிட்டு போனாங்க. சார்லஸ் பார்த்தீங்களா, நம்ம கோபிலினர் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னான். முதல் ஆளாக வந்து நிற்கிறான். எந்த மாதிரி டைம்லன்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா போதும். ஓகே, ஆகஸ்ட் மாதத்தில் கம்பல்சரி இல்லை, அந்த மாதமே இல்லை. இல்லை சொல்ல முடியாது. தண்ணி இருந்தால் மட்டும் தான் அப்போயே லீவ்ஸ் கிடைக்கும். அவர் அந்த அருவியில் பிடிச்சாருண்ணா. லீவ் ஒன்று வாய்க்கும். இந்த தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த படகு வராது. ஓ ஓகே ஓகே ஓகே. இதில் தண்ணி அதிகமாக வந்தாலே இங்கே இப்போ படகு ஓடாது. ஓகேல, அங்கே பாரு பின்னாடி இருக்கிறது தாங்க கர்நாடகா ஃபால்ஸ். இங்கே தண்ணி அதிகமாக வந்துருச்சுனாலே இது ஆகஸ்ட்டில் படகு விட மாட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட எல்லா ஒரு 20 ஃபால்ஸ் பக்கம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதாமா. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது கர்நாடகா பார்டரா? கர்நாடகா பார்டரில் கர்நாடகா எண்டு இது. தண்ணி எல்லாம் ஒரே பிளேஸில் உள்ளது. ஆறு முழுசும் இந்த இடத்துல தான் வந்து இறங்குது. அந்தானே போக மாட்டோம். அந்த அண்ணன் போதும், மேலே ஆறு இது. ஏன்னா எல்லாரும் 20 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படின்னா தனியாக நின்றுருந்தீங்க? 10 பேர் ஒரே இடத்துல நின்றுருந்தாலும் யார் உங்களை முன்னாடி கேட்குறாங்களோ அவங்க மட்டும் தான் படகு வர முடியும். சரிங்க. அப்புறம் நான் காட்டுறேன் நீ காட்டுன்னா அப்புறம் 2 பேரும் சண்டை பண்ண வேண்டியதான். நீ வீடியோ எடுக்கிறது. அப்புறம் எதிர்பார்க்காத நேரத்தில் பரிசலை நல்லாவே சுற்றி விட்டாங்க. கத்தலாமா? ரெடி, 1 2 3. தண்ணி அதிகமாக மேலே ஏறிச்சுனா தண்ணி பேண்ட் வரைக்கும் வந்துருச்சு. நான்லாம் கத்தி என்ஜாய் பண்ணேங்க. நல்லா இருக்கு தருணை, நல்லா இருக்கு. கத்து கத்து தண்ணி. இது மேல இருந்து பாக்குற மாதிரி போற வழி இல்ல, அந்த மாதிரி ஏதாவது பாருல விட மாட்டாங்களா? நாங்க பாக்குற இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் அந்த மாதிரி. அப்போ தண்ணி அதிகமாக வரும்போது மேலே விடுவாங்க. அந்த பேக் வாட்டர் தண்ணி இருக்கணும். அப்போ சரி சரி சரி. பேக் வாட்டர் தண்ணின்னா அப்போ வந்து தண்ணி இது மாதிரி தேங்கி நிற்கும். அப்போ இந்த வழியாக வந்துட்டு மேலே பாறை ஏறி அந்த இடத்த பார்க்கலாம். ஓ, அது பரிசல் பார்த்தீங்கன்னா ஓட்டையை தண்ணி மேலே வந்துருந்தது. என்னடான்னு பார்த்தா அங்கேயே பரிசல் கீழே போடும்போது தொப்புன்னு போட்டதில் ஓட்டை விழுந்து தண்ணி மேலே வந்துட்டு இருந்தது இருக்குங்க. தண்ணி வந்துருக்கு, ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் டிரைவர் அந்த மாதிரி. எங்கள் மாலுமி கப்பல் கேப்டன், எங்கள் கப்பல் கேப்டன் இவர் தான். அவர் இருந்துட்டு சொல்லிட்டாரு. சரியா? பாட்டை பாரு. கேப்டன் பாட்டெல்லாம் போட்டு வராங்க. நம்ம இதில் டெக் ஏதாவது இருக்குங்களா கேப்டன்? பக்கத்தில் இருந்தவங்க எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம இதில் டெக் ஏதாவது இருக்குங்களா? எல்லாரும் பாட்டெல்லாம் போட்டு வராங்க. பாட்டில் கைமா வராங்க. ஓரளவுக்கு முங்கிடுச்சுங்க மேலே போய். என்ன பண்ண போறாரு? எத்தனை பேருக்கு சொன்னாரு? பரிசல் ஓட்டுறவரு அந்த ஓட்டையை அடைக்க போறாரு. நடுக்கடல்ல எப்படி இறங்கி கப்பலை தள்ள முடியுமோ அந்த மாதிரி நடுக்கடல்லையே இதை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுல ஒரு ஆற்றுப்படுகையாட்டிருக்கும், மணல் மேடாட்டிருக்குங்க. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டைமில் விடுவாங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நம்ம கோபிலினர் கருஞ்சிருத்தை முடிஞ்சதுங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறதா? சொல்லிட்டு அது கர்நாடகா பார்டரு. அங்கிருந்து போட்டிங் ஃபெசிஃபிகேஷன் அரேஞ்ச் பண்ணி இப்போ அங்கிருந்து அப்படி வரவங்க நம்மளை மாதிரியே அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு தனியாக அங்கே பில்லிங் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அவங்களுக்கு பரிசலும் அங்கே தான் இருக்கும்.
நம்ம ஆள்கிட்ட வந்துருங்க கண்டென்ட் பயங்கரமா சிக்கும் நல்லா இங்க உள்ள வந்து உட்காரு. கீழே இறங்கி உட்காரு. இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களை பத்தி இப்பதான் நான் சொல்லிட்டு ஓட்டணும்லடா இருந்தேன் ஓட்ட விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி என்னை ஓட்ட விடுங்கடா ஓட்ட விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜுக்கு போயிட்டாங்க. ஆயில் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ண ரேட்டு 400 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்கெயின் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதனால் பரிசல் ஓட்டுறவங்ககிட்டயே கேட்டோம். அவர் வந்துட்டு ஒரு ஆள் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பர் ஹெட்டுக்கு 200 அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பாடி மசாஜுக்கு கேட்டார். நாங்கள் ஒரு 3 பேர் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம். நான் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு போய் கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பண்ணிவிட்ட ஆயில் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரியே இருந்துச்சுங்க. ரொம்ப நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கட்டிக்கு ரொம்ப டயர்டாக நல்லா தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க. நல்லா கண்ணெல்லாம் சொக்கிருச்சுங்க. அப்புறம் நாங்கள் சாப்பாட்டுக்காக கட்லா மீனும் பாறை மீனும் 600 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம் சமைச்சு தர சொல்லி. அங்கேயே சில பேர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1800 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் மீன் வறுவலுக்கும் ரைஸும் கொடுத்துருவாங்க, ரசமும் வச்சு கொடுத்துருவாங்க. ஃபிஷ் சாப்பிடி வைத்துறேன். சொல்லிடு வாங்கிட்டாங்க. மீன் குழம்பு, மீன் பொரியல். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான இடமும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க கொடுத்த சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது சொல்லு பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிப்போம். பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிப்போம். சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லை. நம்மள குளிச்சாரா என்ன தேய்ச்சாரா கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரும். வண்டியில் வச்சு எப்படி தூங்க வைக்கிறது? அவனுக்கு தூக்கம்ல எனக்கே வருது. அப்புறம் அவனுக்கு வராதடா. எல்லாருமே தூக்கம். இதோட இந்த ட்ரிப் இதோட ஓவருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸை பார்க்கணுன்னா பிகி பிஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.